உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் தன்னிலை மாறாதவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். இருப்பினும் சுகபோகங்களில் நாட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பொருளாதார நிலையில் சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. யாரிடமும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிய தங்க நகை ஆபரண சேர்க்கை உருவாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தியும் எடுக்கும் காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வந்து சரியாகும். வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடுகள் வாங்கும்போது அதனுடைய ஆவணங்களில் மிகுந்த கவனம் தேவை. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில் இருக்குது. பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழியில் வருமானம் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில் இருக்குது. எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம் உயரும். நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு. பொருளாதார நிலையில் அதாவது வீண் செலவினங்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. வீண் மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவல்லிக்கணியில் இருக்கிற பார்த்த சாரதி பெருமாளை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.